8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல பயிற்சி 1 2ல 8வது கணக்கு 1/2 பிளஸ் 3/2 மைனஸ் 2/5 வகுத்தல் 3/10 இன்ட்டு 3 ஐ சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என நிரூபிக்கவும். இப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, வகுத்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு. அப்போ இந்த இதுல எந்த வரிசையில நம்ம செய்யணும் அப்படின்றதுல நம்ம கிளியரா இருக்கணும். ஏற்கனவே நீங்க போத்மாஸ் அப்படின்ற ஒரு ரூல் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். பிராக்கெட்ஸ் ஆஃப் அப்படின்னா இந்த கணக்குல எங்க பிராக்கெட்ஸ் இருக்கோ அந்த பிராக்கெட்ஸை முதல்ல செஞ்சிடணும். இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதனால பிராக்கெட்ஸ்க்கு உள்ள இருக்கிற இந்த கணக்கை நம்ம முதல்ல செஞ்சிடணும். அதுதான் பிராக்கெட்ஸ் ஆஃப். அதுக்கு அடுத்தது டிவிஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்ப அடுத்தது வகுத்தல் வருது பாத்தீங்களா? வகுத்தலை அடுத்து செஞ்சிடணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் செய்யணும். அடுத்தது அடிஷன் அடிஷன் கூட்டல், அடுத்தது சப்ட்ராக்ஷன். இப்ப நான் இங்க ஜென்ரலா அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப கணக்கு செய்யறப்போ அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா சுருக்கி வர்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. அப்போ இப்ப நான் இங்க ஜென்ரலா அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப கணக்கு செய்யறப்போ அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா சுருக்கி வர்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. அப்போ ஈக்குவல் டு இப்ப பிராக்கெட்ஸ் அப்படி பிராக்கெட்ஸ் எடுக்க போறோம். அப்ப பிராக்கெட்ஸ் உள்ள இருக்கிற இந்த கணக்கை செய்ய போறோம். அப்ப மீதி எல்லாம் விட்டுறணுமா? கிடையாது. அடுத்தடுத்த ஸ்டெப் கீழே கொண்டுட்டு வரணும். அப்ப 1/2 பிளஸ் இப்ப பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறத கழித்தல் கணக்கா இருக்கு. விகிதமுறு எண்கள் கழித்தல், அதனால நம்ம குறுக்கு பெருக்கல் போட்டுற போறோம். அப்ப 3 15 மைனஸ் 2 4, அடுத்தது I2 10 வகுத்தல், அடுத்தது இங்க இருக்கிறதை எழுதிடணும். 3/10 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 1/2 பிளஸ் 15ல 4 போச்சுன்னா 11/10 வகுத்தல் 3/10 இன்ட்டு 3. இப்ப இந்த இடத்துல உள்ள இந்த கணக்கு சுருக்கி விடை கொண்டு வந்துட்டோம். அதனால இந்த ஸ்டெப்ல பிராக்கெட்ஸ் போட தேவையில்லை. சுருக்கி ஒரு ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. இப்ப அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா 1/2 பிளஸ் 11/10 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 இருக்கு. அப்ப போத்மாஸ்ல பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறத செஞ்சுட்டோம். அடுத்தது டிவிஷன் வகுத்தல் இருக்கு. இப்ப இந்த வகுத்தல் செயல்பாடை தான் செய்ய போறோம். அப்ப வகுத்தல் எந்த இரண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையில தான் இந்த வகுத்தல் வருது. அதனால அடுத்த ஸ்டெப் 1/2 பிளஸ் இங்க 11/10 நம்ம வகுத்தல் கணக்கு எப்படி செஞ்சோம்? வகுத்தலை பெருக்கலா மாத்திடுவோம். அடுத்து வகுத்தலுக்கு அடுத்து இருக்கிற விகிதமுறு எண்ணை தலைகீழா எழுதுவோம். அப்போ 10/3 பெருக்கல் 3. அடுத்து ஈக்குவல் டு இப்ப இந்த வகுத்தலை தான் பெருக்கலா மாத்திருக்கோம். அதனால அதை தனியா செய்யறதுக்காக நான் திரும்ப பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ 1/2 பிளஸ் இங்க ஒரு பெரிய பை போட்டுக்கணும். 11 இன்ட்டு 10 பை 10 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இங்க ஒரு 10 ஒரு 10 ஈக்குவல் டு 1/2 பிளஸ் இங்க 11 1 பெருக்குனா ஒரு 11 11 பை இங்க 1 3 பெருக்குனா ஒரு 3 3, அடுத்தது இன்ட்டு 3. இப்ப போத்மாஸ் ரூல்ல பார்த்தோம்னா டிவிஷனுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் வரும். அப்ப மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல் 1/2 பிளஸ் இங்க பெருக்கல்னு வரப்போ 3 3/1ன்னு போட்டுக்கங்க. அப்பதான் பகுதி தொகுதி பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 11 இன்ட்டு 3/3 இன்ட்டு 1, ஒரு 3 3 ஒரு 3 3 ஈக்குவல் டு 1/2 பிளஸ் ஒரு 11 11 பை ஓர் 1 ஈக்குவல் டு இப்ப கடைசியா இங்க கூட்டல் வந்திருக்கும். இப்ப கூட்டல் வரப்போ நம்ம திரும்பவும் குறுக்கு பெருக்கல் போட்டுற போறோம். ஓர் 1 பிளஸ் 11 2 22 பை ஓர் 2 ஈக்குவல் டு 23/2ன்னு கிடைச்சிருக்கு. 23/2 என்ற எண் 11க்கும் 12க்கும் இடையில் உள்ளதா அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்போ நம்ம இந்த விகிதமுறு எண்ணை இப்படியே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதை கலப்பு பின்னமா மாத்த போறோம். 2ஆல வகுத்தோம்னா ஓர் 2 0 ஓர் 2 1. அப்போ இதை கலப்பு பின்னமா மாத்துறதுக்கு 11ல இருந்து
1, அடுத்தது 1ல இருந்து 2. இது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எழுதுறது ஈஸியா இருக்கும். அப்ப ஈக்குவல் டு 11 1/2. அப்ப 11 அப்படின்றது வந்து நிச்சயமா 11க்கும் அதற்கு அடுத்த எண் 12க்கும் இடையில் தான் அமையும். அடுத்தது 9வது கணக்கு சுருக்குக. அதுல 1வது கணக்கு 11/8 இன்டு -6/33 பிளஸ் 1/3 பிளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 இன்டு -7/5. அதுக்கு அடுத்தது 2வது கணக்கும் கொடுத்துருக்கு. இப்ப முதல் கணக்குல பாருங்க, இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு, இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு, இங்கேயும் பிராக்கெட்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பெருக்கல் இருக்கு, கூட்டல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, கழித்தல் இருக்கு. அப்ப 4 அடிப்படை செயல்களும் ஒரே கணக்குல இருக்கிறதுனால இத வந்து நம்ம போத்மாஸ் ரூல் வச்சுதான் செய்யணும். அப்பதான் கரெக்டா செய்ய முடியும். போத்மாஸ் ரூல்ன்றது போன கணக்குலையும் பார்த்தோம். இப்ப திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம். போத்மாஸ் அப்படின்னா BO அப்படின்றது பிராக்கெட்ஸ் ஆஃப், அதாவது பிராக்கெட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல உள்ள கணக்குகளை செஞ்சிடணும். வகுத்தல் டிவிஷன் வகுத்தல் செஞ்சிடணும். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் செஞ்சிடணும். அடுத்தது அடிஷன் கூட்டல் செய்யணும். அதுக்கு அடுத்தது சப்ட்ராக்ஷன் கழித்தல் செய்யணும். இந்த வரிசையில தான் நம்ம இந்த கணக்கு செய்ய போறோம். இப்ப கணக்கு எழுதியாச்சு. இப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பெருக்கல் முதல்ல செய்ய போறோம். பெரிய பை போட்டுக்குருவோம். 11 இன்டு -6 பை 8 இன்டு 33 பிளஸ் 1/3 பிளஸ் அடுத்தது இந்த பிராக்கெட்டுக்குள்ள வகுத்தல் இருக்கு. அப்போ 3/5 வகுத்தலை பெருக்கலா மாத்திரணும். அடுத்தது வகுத்தலுக்கு அடுத்து உள்ள இந்த விகிதமுறு எண்ணை தலைகீழா போடணும். 20/9 மைனஸ் அடுத்தது இங்க பெருக்கல் இருக்கு. அப்ப பெரிய பை போட்டு 4 இன்டு -7 பை 7 இன்டு 5 ஈக்குவல் டு அடுத்தது இங்க எங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். 1 11 11 3 11 33 நளிரெண்ட 8 முவிரெண்ட 6 1 3 3 1 3 3 இங்க ஓரஞ்சு 5. இங்க வந்து பெரிய பை போட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்ல செய்யலாம். இல்லைன்னா இப்படியேவும் கேன்சல் பண்ணலாம். ஓரஞ்சு 5 4 5 20 1 3 3 3 9 ஓரேல் 7 ஓரேல 7 ஈக்குவல் டு பிராக்கெட்டுக்குள்ள 1 இன்டு -1 பை 4 இன்டு 1 பிளஸ் 1/3 பிளஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள 1 இன்டு 4 பை 1 இன்டு 3 மைனஸ் 4 இன்டு -1 பை 1 இன்டு 5. அடுத்தது பெருக்கி போட போறோம். இப்ப 1ஐயும் -1ஐயும் பெருக்கினா -1 பை இங்க 4ஐயும் 1ஐயும் பெருக்கினா 4 பிளஸ் அடுத்தது இந்த 1/3 அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இங்க வந்து 1 நாங் 4 பை அடுத்தது 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 1 3 3 மைனஸ் அடுத்தது 4ஐயும் -1ஐயும் பெருக்கினா -4 பை இங்க 1ஐயும் 5ஐயும் பெருக்கினா ஓரஞ்சு 5. அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு -1/4 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா கூட்டல் இருக்கு. கூட்டல் வந்து ரெண்டுமே ஓரின பின்னங்களா இருக்கிறதுனால அப்படியே பொதுவா போட்டு கூட்டிடலாம். பொதுவா 3 போட்டுக்கணும். தொகுதியில 1 பிளஸ் 4 இதை ஒரு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணும். அடுத்தது இங்க வந்து மைனஸ் இருக்கு. கழித்தலா இருந்தா கூட்டல் செயல்பாடா மாத்தி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற விகிதமுறு என்ன கூட்டல் எதிர்மாறு எழுதணும். அப்போ -4/5க்கு கூட்டல் எதிர்மாறு 4/5 ஈக்குவல் டு -1/4 பிளஸ் இங்க 1ஐயும் 4ஐயும் கூட்டுனா 5/3 பிளஸ் 4/5 ஈக்குவல் டு அடுத்தது இப்ப இந்த 3 விகிதமுறு எண்களையும் நம்ம கூட்டணும். கூட்டுறதுக்கு 3மே பாத்தீங்கன்னா ஓரின பின்னங்களா இல்ல. அப்ப ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு நம்ம வந்து மீச்சிமா கண்டுபிடிச்சு அதை ஓரின பின்னங்களா மாத்தி நம்ம செய்வோம். இப்ப ஓரின பின்னங்களா மாத்துற கணக்கெல்லாம் வந்து முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள்லாம் செஞ்சிருக்கோம். அது உங்களுக்கு இது கரெக்டா தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு வீடியோக்களை நீங்க பாருங்க.
இந்த விகிதமுறு எண்களை ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு நம்ம 4, 3, 5க்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். அப்ப 4, 3, 5 இது மாதிரி நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சு ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்குகள்ல செஞ்சிருக்கோம். அதை பார்க்கலைன்னா முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்க்கலாம். 2, 2, 4, 3, 5 திரும்ப 2ஆல வகுத்தோம்னா 2, 2, 3, 5 திரும்ப 3ஆல வகுத்தோம்னா 1, 1, 3, 3, 5 திரும்ப 5ஆல வகுத்தோம்னா 1, 1, 1 இப்போ மீச்சிமா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஈக்குவல் டு இந்த 2ஐயும் 2ஐயும் பெருக்கினா 2, 4 இன்ட்டு 3ஐயும் 5ஐயும் பெருக்கினா 3, 15 ஈக்குவல் டு 4ஐயும் 5ஐயும் 4, 15, 60 நிச்சயமா 60ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப பகுதியில நம்ம 60 வர்ற மாதிரி இந்த 3 விகிதமுறு எண்களையும் மாற்றி அமைக்க போறோம். அப்ப -1 பை பெருசா போட்டுக்கங்க. இப்ப 4 வந்து எந்த எண்ணால பெருக்குனா மீச்சியமா 60ன்னு இருக்கு இல்லையா, அது கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 15ஆல பெருக்குனா 60 கிடைக்கும். 4, 15, 60. அதனால தொகுதியிலையும் 15ஆல பெருக்கிறணும். பிளஸ் 5/3 இன்ட்டு 3 வந்து 20ஆல பெருக்குனா 60 கிடைக்கும். அப்ப தொகுதியிலையும் 20ஆல பெருக்கிறணும். பிளஸ் 4/5 இங்கேயும் வந்து 5 வந்து 12ஆல பெருக்குனா 60 கிடைக்கும். அதனால 12ஆல தொகுதியிலையும் பெருக்கிறோம். இப்ப -1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15 -15/60 பிளஸ் 5ஐயும் 20ஐயும் பெருக்குனா 100/60 பிளஸ் 4ஐயும் 12ஐயும் பெருக்குனா 4, 12, 48 48/60 இப்ப பாருங்க இங்க 60 60ன்னு வந்துருச்சு. அப்ப ஓரின பின்னங்கள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கூட்டலாம். அப்போ பொதுவா 60ன்னு போட்டுட்டு தொகுதியில -15 பிளஸ் 100 பிளஸ் 48 இங்க பாத்தீங்கன்னா இது -15 இது -15 இது பிளஸ் 100 இது பிளஸ் 48 இப்ப பிளஸ் 100ஐயும் பிளஸ் 48ஐயும் நம்ம கூட்டலாம். ஏன்னா ரெண்டுமே பிளஸ் மிகை எண்கள். அதனால அந்த ரெண்டையும் முதல்ல கூட்டிடணும். அப்ப கூட்டினோம்னா ஈக்குவல் டு -15 பிளஸ் 148/60 அடுத்தது இது வந்து -15 அப்படின்றது வந்து குறையெண், இது வந்து மிகையெண். அப்போ ரெண்டுமே வந்து ஒன்னு மைனஸாவும் ஒன்னு பிளஸ்ஸாவும் இருந்தா நம்ம கூட்ட முடியாது. அப்போ வந்து கழிக்கணும். கழிச்சு பெரிய எண்ணின் அடையாளத்தை போடணும். அப்ப 148ல இருந்து 15 கழிச்சோம்னா அப்ப 133/60 அப்ப ஆன்சர் 133/60. இப்ப 2வது கணக்குலையும் பாத்தீங்கன்னா இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு, இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு, இங்கேயும் பிராக்கெட்ஸ் இருக்கு. அப்ப பிராக்கெட்ஸ் உள்ள இருக்கிற செயல்பாடை தான் முதல்ல செய்ய போறோம். அடுத்தது 4/3 வகுத்தல பெருக்கலா மாத்திடுறோம். அடுத்தது தலைகீழா போடுறோம். இப்ப வந்து -7 நம்ம மேல கொண்டுட்டு போயிடலாம். அப்ப -7/8 மைனஸ் வந்து எப்பயுமே திட்ட வடிவம்னு எடுத்தோம்னா கீழே இருக்கக்கூடாது, பகுதியில இருக்கக்கூடாது. மைனஸ் அடுத்தது 3/4 இன்ட்டு 4/3 இதுல எந்த இதுமே செய்யல. அடுத்தது பிளஸ் அடுத்தது 4/3 இன்ட்டு -1/4 இதுவும் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கோம். அடுத்தது இப்ப நல்லா கேன்சல் பண்ணி பழகி இருப்பீங்க. நம்ம இப்ப டைரக்டா அப்படியே கேன்சல் பண்ண போறோம். 1 நாங் 4 2 நாங்க 8 2 நாங்க 8 1 நாங் 4 1 நாங் 4 1 3 3 1 3 3 அடுத்தது 1 நாங் 4 1 நாங் 4 ஈக்குவல் டு இங்க வந்து 1ஐயும் -7ஐயும் பெருக்கினா -7 பை இங்க 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா 2 6 மைனஸ் அடுத்தது 1ஐயும் 1ஐயும் பெருக்கினா 1 தான். இங்க வந்து 1ஐயும் பெருக்கினா 1 தான். அப்போ 1/1 பிளஸ் இங்க வந்து 1ஐயும் -1ஐயும் பெருக்கினா -1 பை 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 3. இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வேற்றின பின்னங்களா இருக்கு. நம்ம ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சு செய்ய போறோம். அப்ப 6 1 3 2ஆல வகுத்தா 3 1 3 3ஆல வகுத்தா 1 1 1 மீச்சிம
ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 இரு 3 6. இப்போ 6 வர மாதிரி பின்னங்களை மாற்றி அமைக்க போறோம். இப்போ ஏற்கனவே இங்கே வந்து 6 இருக்கு, அதனால நம்ம இந்த முதல் உறுப்பை நம்ம எதுவுமே செய்ய போறதில்ல. -7/6 மைனஸ் அடுத்தது ரெண்டாவது 1/1 இருக்கு. அப்போ 1 வந்து 6ஆலே பெருக்கினா 1 6 6ன்னு கிடைச்சிரும். அடுத்தது பிளஸ் மூணாவது உறுப்பு -1/3 2ஆல பெருக்கினா 6 கிடைச்சிரும். ஈக்குவல் டு -7/6 மைனஸ் 6/6 அடுத்தது பிளஸ் இங்க வந்து -1ஐயும் 2ஐயும் பெருக்கினா -2/6 ஈக்குவல் டு -7 இப்போ ஓரின பின்னங்கள் ஆயிருச்சு. இப்ப நம்ம பொதுவா ஒரு பை போட்டுட்டு பொதுவா 6ன்னு போட்டுற போறோம். -7 -6 அடுத்தது இந்த பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸ் ஆயிரும், அதனால -2. அடுத்து இது குறையெண், இது குறையெண், இதுவும் குறையெண் தான். மூணுமே குறையெண் தான். அப்போ 3 குறையெண்களையும் நம்ம கூட்டிடலாம். அப்போ -15/6. இதை 3ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா 2 3 6 I 3 15. அப்ப ஆன்சர் -5/2. ஓகே, அடுத்த வீடியோல நம்ம இந்த பயிற்சியில கடைசி கணக்கா 10வது கணக்கா பார்க்கலாம். வார்த்தை கணக்குகள்ல 10வது கணக்கு இருக்கு. அதுக்கடுத்தது கொள்குறி வகை வினாக்களும் இருக்கு. இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி அடுத்த வீடியோவா போட்டுறேன். இந்த சேனல்ல முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.